ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சமையலில் வீக்கெண்டுன்றதுனால சிம்பிளான ஒரு ரெசிபி தான் லஞ்ச் பாக்ஸுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸ்கூலுக்கு. ஸோ வீக்கெண்டுன்றதுனால காய் எல்லாமே திந்துடுச்சு. ஸோ சண்டே தான் நான் மறுபடியும் போயிட்டு காயெலாம் வாங்கிட்டு வருவேன். ஸோ அது வரைக்கும் இந்த வீக்கெண்டு என்ன இருக்கோ அதை தான் செய்வேன் நான். ஸோ உருளைக்கிழங்கு இருந்தது, அதனால் தயிரும் உருளைக்கிழங்கு பொடி மாசும் நான் செஞ்சுருக்கேன். ஸோ இதை எப்படி செய்யலாம், எவ்வளோ ஈஸியாக செய்கிறது, அதே மாதிரி பொடி மாசு ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்றதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ தயிர் சாதம் சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நான் உருளைக்கிழங்கு நான் எப்படி செய்யலான்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் சேனல் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம உருளைக்கிழங்கு பொடி மாசு செய்கிறதுக்கு பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூனு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூனு வெந்தயம் இல்லை சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 10 பல்லு பூண்டு. இந்த உருளைக்கிழங்கு பொடி மாசுக்கு இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்டு. ஸோ இந்த பூண்டோட ஃப்ளேவரில் தான் அந்த உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த பூண்டு, வெறும் பூண்டு மட்டும்தான் நான் போடுறேன், வேறு எந்த இதுவும் போடலை. பாருங்கள், பூண்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆனோடனே நான் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொடியாக 4 உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 4 உருளைக்கிழங்கையும் கட் பண்ணதை எடுத்து அதில் போட்டதுக்கப்புறமா நல்லா கிளறி விடுவோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஆனால் உருளைக்கிழங்கு பொடி மாசுன்னும் போது நம்ம கொஞ்சம் பொடியாக தான் கட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா போட்டு ஆட் பண்ணிவிட்டு சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, அது வேகிறதுக்கு. ஸோ இப்போது ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சள் பொடியும் போட்டுட்டு நல்லா கிளறி விட போகிறோம். நல்லா இது மாதிரி அந்த மஞ்சள் பொடி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி எடுத்து மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நான் வேக விட போகிறேன். பாருங்கள், நான் தண்ணி எதுவுமே விடலை. அந்த மூடி போட்டோம் இல்லைங்களா, அந்த ஆவிலேயே இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். பாருங்கள், தண்ணி எதுவுமே கொஞ்சம் கூட இல்லை. ஸோ எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா ஆல்மோஸ்ட்டு உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நான் தேவையான அளவு மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். மிளகா பொடி சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுவோம். ஸோ இது வீட்டில் அரைச்ச மசாலா தூள் தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு பொடி மாசு. உருளைக்கிழங்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு உருளைக்கிழங்கு பொடி மாசு. அதுவும் தயிர், அதுக்கப்புறம் லெமன், புளிசாதம், இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டான ஒரு டிஷ்ஷு தான் இது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அது முடிஞ்சிச்சு உருளைக்கிழங்கு. ஸோ நான் சாதம் அடுப்பில் வச்சுருக்கேன். நான் தண்ணி கம்மியாக வச்சு, நான் சாதத்துக்கு தண்ணியெல்லாம் தனியாக வடிக்க மாட்டேன். அந்த தண்ணியோடவே நல்லா கொலைய சாதத்தை வேக வச்சுப்பேன். தண்ணி கரெக்டான லெவலுக்கு வச்சுப்பேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெந்துடுச்சு. ஸோ இதை சாப்பாடு இறக்கி வச்சுட்டு ஆற விட்டுருவோம். அதுக்குள்ளே நம்ம தயிர் தாளிக்க ஒரு சின்ன கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு இது எல்லாமே சேர்த்துக்கிட்டு தயிர் தாளிக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு சீரகமும் போட்டுட்டு நல்லா பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நல்லா நீட்டாக கட் பண்ணி நல்லா அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி நல்லா ஃப்ளேவர் அந்த எண்ணெயில் இறங்குற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. ஸோ அதுக்கப்புறமா பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா 2ஆக கீறி கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நான் முன்னமே சொன்ன மாதிரி இஞ்சியை நல்லா ஃப்ளேவர் இறங்குற வரைக்கும் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி வச்சுருக்கேன். இந்த கொத்தமல்லியும் அது கூடவே போட்டுக்கலாம். ஸோ ஏன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா அந்த தயிர் சாதத்தில் தெரியும் நம்ம சாப்பிடும்போது, அதனால தான். ஸோ நல்லா கொஞ்சம் லைட்டாக வதக்கி சுருங்கினதுக்கப்புறமா எடுத்துடலாம், ரொம்ப வதக்கணுன்ட்டு இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், அந்த சாப்பாடு பாருங்கள், நான் வடிக்கல, அந்த தண்ணியோடவே நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வேக விட்டேன். ஸோ இப்போது ஒரு கப்பு தயிர் அந்த சாதத்துலேயே ஆட் பண்ணிக்கலாம்.
சாதத்தில் தயிர் நல்லா ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம இங்கே ஏற்கனவே தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே தாளித்து வச்சதை அப்படியே அந்த சாப்பாட்லேயும் கொட்டிக்கலாம். ஸோ எல்லாமே அதில் போட்டதுக்கப்புறமா தேவையான அளவு அந்த சாப்பாட்டுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தயிர் சாதத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ். தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு பார்த்திங்களா சாப்பாடு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ லூஸ் ஆகிடுச்சு தயிர் ஊற்றுனதுக்கப்புறமா. பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சிம்பிளாக ஒரு வீக்கெண்டு டிஷ்ஷு நம்ம ரெடி பண்ணிட்டோம் லஞ்ச் பாக்ஸுக்கு. ஸோ இந்த மெனு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு தயிர் சாதமும் உருளைக்கிழங்கும் சொல்லவே வேணாம். சாதம் மிச்சம் வைக்காமல் எடுத்துகிட்டு வருவாங்க, அந்த அளவுக்கு சாப்பிட்ருவாங்க. ஸோ இதில் பாருங்கள், டெய்லி காய் வச்சோன்னா அது மீதி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இப்போது இன்றைக்கி செஞ்ச டிஷ்ஷு மட்டும் பாருங்கள், டிஃபன் பாக்ஸு எம்டியாக வரும். ஈவினிங் வரும்போது அந்தளவுக்கு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உருளைக்கிழங்கு பொடி மாசு, அதுக்கு ஆப்டான தயிர் சாதம் ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டிஃபன் பாக்ஸும் நம்ம லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.